ஸோ ஜாப் சீக்கர்ஸ் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான மாதிரி சம்பளம் குடுத்துடணும். அவங்களுக்கு தேவையான மாரி சுதந்திரத்தோட ஜாப் நேச்சர் இருக்கணும். இப்படிலாம் எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சரின்றத அவங்கவங்க தான் யோசிக்கணும். ஒரு பிஸ்னஸ் பண்றவங்க இப்ப நீங்களே ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க. உங்ககிட்ட ஒர்க் பண்றவங்க என்ன மாரி இருக்கணும்? அவங்க எந்த மாரி நடந்துக்கணும்? எந்த டைமுக்கு வரணும்? எந்த டைமுக்கு போகணும்? அவங்களுக்கு நீங்க எவ்வளோ சேலரி குடுக்கலாம்? சண்டேலாம் அவங்க வேலைக்கு வரணுமா? அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நீங்க தான் டிசைட் பண்ணுவீங்கல்ல. ஏன்னா நீங்க தான் ஓனர். ஸோ இதே மாதிரி ஒரு ஓனருக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அந்த மைண்ட் செட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடக்கும்போது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பாதையிலே நம்ம போகும்போது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கும்போது, அவங்க எதிர்பார்க்குற குவாலிட்டியை நம்ம கொடுக்குறோம். அவங்க எதிர்பார்க்குற டைமுக்கு வரோம், எதிர்பார்க்குற டைமுக்கு போகிறோம். அந்த அளவுக்கு வந்து ஃபுல் டைமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க்கில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளை நிச்சயமாக அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு உயர்த்திட்டு போகிறதுக்கு நம்ம சம்பளம் உயர்த்துறதுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸே வந்து நீ முழுசாக நீ பார்த்துக்கோ, நீ மேனேஜராக இரு, உனக்கே இன்னும் 2 பேரை போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு புரிதலை நீங்கள் வந்து உங்கள் ஓனர்கிட்ட, உங்களோட எம்டி கிட்ட, உங்களோட சேர்மன் கிட்ட கிரியேட் பண்ணுறீங்களா அப்படின்றது தான். சின்ன பிஸ்னஸாக இருந்ததுன்னா. இதே பெரிய பிஸ்னஸாக இருந்தால் உங்களுக்கு மேலே இருக்க பாஸ், அவ்வளோதான். உங்களோட மேனேஜரோ இல்லை உங்களுக்கு மேலே இருக்க யாரோ ஒருத்தர் அவர். அப்போ இந்த புரிதல் வந்து நமக்கு முக்கியமாக வேணும். இந்த புரிதல் வந்து பெரும்பாலான யங்ஸ்டர்ஸ் கிட்ட இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அன்றைக்கி கூட ஒருத்தர் பார்த்தேன், 1 மாதத்தில் ஒரு அக்கௌண்ட்ஸ் வேலைக்கு போயிட்டு 1 மாதத்தில் நின்றுட்டு இப்போ வீட்டில் இருக்கிறாரு. எதுக்காக அப்போ வீட்டில்னு கேட்டால், இல்லை சார் அங்கே வந்து மரியாதை தர மாட்டுறாங்க அப்படின்னாரு. இது என்னன்னு புரியல. என்ன மாதிரி ஏன்னா அங்கே என்ன பிரச்சனைன்னு அவருக்கு தான் தெரியும், நம்ம அது தப்பாக சொல்ல முடியாது. பட் ஸ்டில் வந்து கொஞ்சம் குறைந்தபட்ச பேஷன்ஸ், குறைந்தபட்சமாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச அளவு பேஷன்ஸ் கூட நம்மக்கிட்ட இல்லைன்னா எங்கேயுமே நம்ம ஒர்க் பண்ணுறது கஷ்டங்க. இதை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் வந்து ஒரு நேச்சர் இருக்குது, ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், போய் உட்காரோன்னா உங்களை வந்து யாருமே வந்து என்னன்னு கேட்கல அப்படின்னாலே உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலாக வருமா இல்லையா? யாராவது இருக்கீங்களா இல்லையாப்பா, இல்லை வேறு கடைக்கு போயிடுவான்னு நம்ம கேட்போமா இல்லையா? ஸோ இப்படி தான் ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் வந்து கஸ்டமர் ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க. கஸ்டமர் எதிர்பார்க்குற விஷயமுோ அங்கே வேலை செய்கிறவங்க எதிர்பார்க்குற விஷயமோ கம்ப்ளீட்டாக ரெண்டு வேறு எக்ஸ்ட்ரீம். இது ரெண்டுத்தையும் மீட் அவுட் பண்ண வேண்டியது அந்த எம்டியோட, அந்த சேர்மனோட, அந்த ஓனருடைய பொறுப்பு. அப்போ அந்த ஓனருடைய மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தால் தான் ஓனர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தார், எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிஸ்னஸை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. பேமெண்ட்ஸு, டே டு டே வர வேண்டிய பேமெண்ட்ஸு, கொடுக்க வேண்டிய பேமெண்ட்ஸு, வர வேண்டிய மெட்டீரியல்ஸு, நம்ம சப்ளை பண்ண வேண்டிய இடம், இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஓனர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். கஸ்டமர்கிட்ட வர்ற குவாலிட்டி இஷ்யூஸு, கம்ப்ளைண்ட்ஸு, இது எல்லாத்தையுமே அந்த ஓனர் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ அவருக்கு உண்டாகக்கூடிய அந்த கோபம், அந்த ப்ரெஷர், அந்த ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, இது எல்லாத்தையும் அவர் யார்கிட்ட காட்டுவார்? அவர்கிட்ட வேலை செய்கிறவங்ககிட்ட தான் காமிச்சு ஆகணும். அப்போ ஏதாவது ஒரு டைமில் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவர் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம வேலையை விட்டு நிற்கிறோம் அப்படின்னா அது சரியான விஷயமா நம்ம யோசிக்கணும். இதனால் அவருக்கு என்ன பாதிப்புன்றது அது கூட நம்ம யோசிக்க வேண்டாம். நமக்கு என்ன பாதிப்புன்றது நம்ம அந்த விஷயத்தையும் நம்ம யோசிக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக நம்ம வந்து தன்மானம் எல்லாருக்குமே இருக்குதா. ஒரு அளவுக்கு மேலே யாராலையும் வந்து தன்மானத்தை எழுந்து வேலை செய்ய முடியாதுன்ற பாயிண்ட் கரெக்டு. பட் அட் த சேம் டைம் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கீங்க, எமோஷ்னலாக இருக்கிறீங்க அப்படின்ற விஷயமும் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள், எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் நம்மள நிறைய பேர்கிட்ட இல்லை அப்படின்ற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் எங்கே நீங்கள் கோபமாக பேசணும், எங்கே பணிஞ்சு போகணும், எங்கே அமைதியாக இருக்கணும், எங்கே அமைதியாகவே உங்கள் கோபத்தை வெளிப்படுத்தணும், எங்கே வார்த்தைகளில் எந்த அளவில் உங்கள் கோபத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்ற இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களை விட ஒரு சூப்பர்மேன் வந்து கேரியரில் ஒர்க்கில் ப்ரொஃபஷனில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஒர்க்கில் உங்கள் ப்ரொஃபஷனில் சூப்பர்மேனாக நீங்கள் நிச்சயமாக ஆக முடியும். அப்போ வந்து நமக்கு மேலே நம்மளோட ஓனர்கிட்டயோ, நமக்கு மேலே ஒர்க் பண்ணுறவங்ககிட்டயோ, நம்ம கீழே ஒர்க் பண்ணுறவங்ககிட்டயோ, நமக்கு பிஎஸ்ஸாக கோஆர்டினேட் பண்ணக்கூடியவங்ககிட்டயோ எந்த அளவுக்கு நம்ம இன்ட்ராக்ஷன் வச்சுக்கணும், எப்படி நம்ம வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்றது எல்லாமே இருக்குது. அப்போ நீங்கள் எப்போதும் வந்து ஒரு ஒர்க் பண்ணும்போது ஒரு ஓனர்ஷிப் அப்படின்வாங்க. ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும்போது யூ ஷுட் ஹேவ் சம் ஓனர்ஷிப் அப்படின்வாங்க. ஒரு ஓனர்ஷிப் எடுத்து நீங்கள் ஒரு வேலையை செய்யும்போது அந்த ஓனர் அந்த வேலையை செஞ்சால் எவ்வளோ ஸ்திரத்தோட, எவ்வளோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ பொறுமையாக, நிதானமாக ஒரு குவாலிட்டியான தரமான வேலையை செய்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவாரோ, கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு முயற்சி வந்து நீங்கள் எடுப்பீங்க. எப்போ நீங்கள் ஓனர் அப்படின்ற மைண்ட் செட்டில் அந்த ஓனர்ஷிப் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா. அப்படி இந்த ஓனர்ஷிப் மைண்ட் செட் இல்லாமல் நம்ம சும்மா வேலை செய்கிறோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் ஒர்க் பண்ணும்போது நிச்சயமாக உங்களால் ஒரு குவாலிட்டியான ஒர்க்கை, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ஒர்க்கை வந்து உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியாது. 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு நீ இந்த கம்பெனிக்காக என்ன பண்ணியிருக்கேன்னு யாரோ அப்ரைசல் டைமில் கேட்டால் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மகிட்ட சில பாயிண்ட்ஸ் வேணும்ல.
நம்ம ஃபைட் பண்ணி மேனேஜ்மெண்ட்டை நமக்கு அப்ரைஸில் பாசிட்டிவான இது கொடுக்க தயாராக இல்லைன்னா கூட அதை ஃபைட் பண்ணி கேட்டு வாங்கிறதுக்காகவாவது நம்ம வந்து அங்கே அந்த விஷயங்களெல்லாம் சொல்லணும்ல. நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், சண்டேஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன், எவ்வளோ நாள் ஓவர் டைம் பண்ணியிருக்கேன், இந்த ஒர்க்கை நான் முடிச்சிருக்கேன், ஃபுல் டைமாக அந்த ஒர்க்கை நான் தான் பண்ணேன், யாருமே கோஆர்டினேட் பண்ணலை, இது முழுக்க என்னோட ஒர்க்கு அப்படின்னு நம்ம சொல்லணும்ல. அப்போ இந்த சொல்கிறதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அப்ரைசலில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இங்கே பிடிக்கல, அங்கே இது சொல்லிட்டாங்க, இங்கே இப்படி சொல்லிட்டாங்க, அங்கே லேட்டாக வந்தோன்னு கேட்குறாங்க, இங்கே ஏன் சீக்கிரம் போகிறேன்னு கேட்குறாங்க, அங்கே சம்பளம் கம்மி, இங்கே ஓவர் டைம் அதிகமாக பண்ண சொல்கிறாங்க, இங்கே சண்டே வர சொல்கிறாங்க, இப்படின்னு நமக்கு வேலையை விட்டு நிற்கிறதுக்கு 1008 காரணங்கள் இருக்குங்க. ஆனால் வேலைக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், நம்மளோட கரியர் ப்ரோக்ரஷன். இந்த கரியர் ப்ரோக்ரஷன் வேணும், நம்ம லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும்னா கொஞ்சம் பொறுமை இருக்கணும், நிதானம் இருக்கணும். எங்கே வேலைக்கு போனாலும் அங்கே அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 year 2 years ஒர்க் பண்ணி அந்த வேலையை முழுசாக கற்றுக்கிட்டு, சரி இதுக்கு மேலே கற்றுக்க எதுவும் இல்லை, வேற ஒரு கம்பெனிக்கு போகலான்னு நீங்கள் நினைக்கிறத கூட கரெக்டு. பட் போனதும் அரையும் குறையுமா வேலை செஞ்சுட்டு எதுவுமே கற்றுக்காமல் நம்மளால் அந்த நிறுவனத்துக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் வெளியில் வரும்போது நம்மளை பற்றி அவங்க யாராவது கேட்டால் கண்டிப்பாக அவங்க நெகட்டிவ் ஃபீட்பேக் தானே சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ எப்போதுமே ஒரு ஒர்க்குன்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷன் ஜாப்னு போயிட்டீங்கன்னா அங்கே நீங்கள் ஓனர்ஷிப் எடுத்து ஒர்க் பண்ணணும். நீங்கள் அந்த ப்ரொஃபஷனை ரன் பண்ணிங்கன்னா எப்படி பண்ணுவீங்க அப்படின்றத யோசித்து பண்ணிங்கனாலே நீங்கள் கண்டிப்பாக அந்த ப்ரொஃபஷனில் ரொம்ப நல்ல இடத்த நீங்கள் அடைவீங்க.